மாதிரி தோல் சார்ந்த நோய்கள் இருந்ததுன்னா பாவக்காய், அகத்திக்கீரை இத 2மே நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்கு அடுத்தது சீ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கடல் சார்ந்த உணவுகள். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தா ஆல்ரெடி நம்ம வந்து சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல இந்த மாரி சருமம் சார்ந்த பிரச்சனைகள், எக்ஸிமா, சோரியாசிஸ் இருந்ததுன்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண போறோம்னா, கடல் சார்ந்த உணவுகள நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ உணவு முறையில இத தாண்டி முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், அதிகமான உப்பு சாப்பிடுறதோ, இல்ல புளி சேர்த்து சாப்பிடுறதோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது, இந்த சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது, எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள நம்ம எடுத்துக்கணும்? பேசிக்கா அடுத்தது நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகள வந்து வெளியேத்தணும். இப்போ பாடியில நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல, பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகணும்னா, ஸ்பெஷலா நம்ம வந்து ஹெர்பல் டீடாக்ஸ் டீ அப்படின்ற ஒரு டீ வந்து நமக்கு இருக்கு.